ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். தமிழகத்தில் மறக்க முடியாத பல மரணங்களில் இதுவும் ஒன்று. மக்களை பாதுகாக்க இருக்க வேண்டிய காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறுகள் சில நபர்களோட உயிர் திரும்ப வர முடியாத மாதிரி போயிருது. அதுவும் பல சித்திரவதைகளை சந்தித்து. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 5 வருடங்களுக்கு முன்பு இதே ஜூன் மாதம் ஜெயராஜ் மற்றும் ஃபெலிக்ஸுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம். அந்த சமயத்தில் தமிழகம் முழுவதும் அது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், இந்த போல நிகழ்வுகள் இனி யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் முடிவே இல்லாமல் தொடர்கதையாக நடந்து கொண்டே தான் இருக்கு. நேற்று விக்னேஷ், அதே ஜூன் மாதத்தில் அஜித் குமார். ஒரு சில பெயர்கள் நம்மளோட மனதில் ஆழ பதிந்து விடும், ஒரு நீங்கா வலுவாக மாறி இருக்கும். அப்படி பதிந்த அந்த நபர்களோட பெயர்கள் தான் நான் மேலே சொன்னது. ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 24 உயிர்கள் லாக்அப் டெத்னால உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் ரிப்போர்ட். அதில் எத்தனை நபர்களோட பெயர்கள் வெளிவந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை எத்தனை நபர்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கிறோம்? இது போன்ற மரணங்கள், இது போன்ற நிகழ்வுகள் எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியாமல் ஒரு விடை தெரியாத நிகழ்வாக நம்ம போயிட்டுருக்கோம். காலம்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தற்போது நடந்துருக்கும் இந்த அஜித் குமார் அவர்களோட வழக்கில் வெளிவந்த சில தகவல்கள் நம்மளோட மனதை உழுக்கும் அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ட்விஸ்ட் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. அது எல்லாமே கேட்கும்போது நம்மளோட மனதை மிகுந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். தெரியாம நம்ம கிட்டேயே ஒரு பயத்தை விதைத்திருக்கும். இந்த லாக்அப் டெத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நபர்களை பணியிடை நீக்கமும் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக போக போகிறது கிடையாது. அதை பேசுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் போனது ஒரு உயிர் கிடையாது. ஆஸ் பர் ரிப்போர்ட், ஒரு வருடத்துக்கு ஆவரேஜாக 6-8 நபர்கள் தமிழகத்தில் லாக்அப் டெத்தில் இறக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது அஃபீஷியலாக வெளிவந்த செய்திகள் மட்டும்தான். இதில் எத்தனையோ மரணங்கள் மறைக்கப்பட்டு இருக்கலாம், அன்அஃபீஷியலாக வெளிவராமல் இருந்திருக்கலாம். தமிழில் லாக்அப் டெத் பேஸ் பண்ண பல படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் நம் மனதை பாதித்த ஒரு சில திரைப்படங்கள் விசாரணை, ஜெய் பீம், காவல்துறை, உங்கள் நண்பன். பல நபர்கள் இந்த படங்களை பார்த்துட்டு அந்த படம் பண்ண இம்பேக்ட்லேருந்து வெளிவரதுக்கு பல நாட்கள் எடுத்திருந்திருக்கும். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியாக இருந்தாலுமே அந்த படத்தை பார்த்து கண்ணீர் சிந்திய நம்ம, அதற்காக வெம்பிய நம்ம, அது போன்ற உயிர்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அதை பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஜெய்பீம் படத்துலையும் நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன அந்த நபரை தான் கொன்றிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அதே போல் ஒரு திருட்டு வழக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நபரை கொலை செய்திருக்கிறார்கள். 300 பேருக்கு மேலே கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு வகையான அநீதி தான். அதற்கான RTA ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுக்கான சோர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கும் ஒரு நிகழ்வு இல்லை, இந்தியா முழுவதுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு வருடத்திற்கு லாக்அப் டெத்னால மட்டுமே 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இறப்பதாக நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த அளவுக்கு பல கொடுமைகள், பல சித்திரவதைகள் சந்தித்து இறக்குறாங்கல்ல, இதை கேட்குறதுக்கு எந்த அமைப்புமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மற்றும் SHRC, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது இரண்டுமே அரசாங்கத்தின் அமைப்புகள். இது போக பீப்புள்ஸ் வாட்ச், PUCL, CHRI என்ற பல NGOக்கள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கு. இருந்தும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கு. இது போக ஒரு நபரை கைது செய்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சில கைட்லைன்ஸை விதிச்சிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் 1997ஆம் ஆண்டு DK பாஷு கேஸில் வெளியிட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். ஒரு நபரை கைது செய்யும் போது யார் கைது செய்கிறாங்களோ அவருடைய பெயர் மற்றும் அடையாளங்களை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இருந்து கைது பண்ணுறாங்க, எப்போ கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க உறவினர்களுக்கு கட்டாயம் தெரிவித்திருக்க வேண்டும். 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் ரெகுலராக மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கைட்லைன்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் CCTV கேமரா இருக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வெளியிட்ட ஒரு ரெகுலேஷனாக இருக்குது. அதையும் பல இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதில் எத்தனை CCTV ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியலன்னு ஒரு டைம் ஜட்ஜே கேள்வி கேட்டிருக்காரு. இத்தனை கைட்லைன்ஸ், இத்தனை அமைப்புகள் இருந்துமே லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னா அது வெறும் ஆக்சிடென்ட் கிடையாது. லாக்அப் டெத் ஒரு கிரைம் தான். இந்த கிரைமுக்கு எதிராக நம்மளும் வழக்குகள் போட முடியும். செக்ஷன் 302 மர்டர், அதாவது இப்படி நம்ம பண்ணுறதுனால அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சுமே பண்ணுறது. செக்ஷன் 330 மற்றும் 331 ஒப்புதல் வாக்குமூலத்தை கட்டாயப்படுத்தி அடித்து வாங்குவது. செக்ஷன் 376(2)(c
காவல்ல செய்யும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக, அதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை கேட்கறதுக்கு தான் இந்த சட்டம். அது மட்டும் இல்லாமல் SC/ST அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு கீழேயும் நம்மளால வழக்குகள் பதிவு செய்ய முடியும். பட் இது எல்லாத்துக்குமே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இருக்கிறதுவே மிகவும் ஒரு டஃப்பான ஜாப்னு கூட சொல்லலாம். நான் மேலே சொன்ன கைட்லைன்ஸ் இருக்குது, அமைப்புகள் இருக்குது, இருந்துமே இது போன்ற பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பல இறப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அரசாங்கம் ஏதோ ஒரு இடத்துல அதை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இதற்கு எதிராக கடுமையான சட்டங்கள் இயற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்தியாவில் சித்திரவதை எதிர்ப்பு சட்டம் அப்படின்னு தனியாக இல்லை. ஒருவேளை இந்த சித்திரவதைகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சட்டம் வந்துச்சுன்னா ஒருவேளை குற்றங்கள் குறையலாம். அதுவும் லாக்அப்ல நடக்கும் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உயிரிழப்புகள் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் அதற்கான மாற்றம் எப்பொழுது நிகழும்னு தெரியாது. நம்ம மேல NHRC மற்றும் SHRCன்னு சொல்லிட்டு 2 அரசாங்க அமைப்புகளை பார்த்திருந்தோம். அந்த அமைப்புகள் சாதாரண அமைப்புகள்லாம் கிடையாது, அவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இங்க விதிமீறல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆபீசர்ஸை என்கொயரி பண்ண சம்மன் பண்ண முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த விதிமீறல் நிரூபிக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு சஸ்பென்ஷன் இல்லைன்னா FIR ஃபைல் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு அதிகாரம் இருக்குது, அதுவும் அரசாங்கத்திற்கு. இந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க அமைப்புகள் கொடுக்கும் ஆர்டர்ஸை மாநில அரசாங்கங்கள் ஒரு சில சமயம் கேட்குறதே கிடையாது. ஒன்றா அந்த ஆர்டரை பாஸ் பண்ணாமல் அப்படியே நிலுவையில் போட்டுறாங்க, இல்லை அதை அமல்படுத்த தாமதப்படுத்துறாங்க. நம்மளும் ஒரு சில என்கவுண்டர்ஸை செலிப்ரேட் பண்றோம். கை காலை உடைக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பேசுறோம். ஒருவேளை கரெக்ட்னா கோர்ட் எதுக்குன்னு தெரியல, இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கை கால்கள் உடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. ஒருவேளை குற்றவாளி இவன் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அதை கோர்ட்ல தானே சப்மிட் பண்ணணும். கோர்ட்டு தானே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்படி இல்லாமல் தன்னிச்சையாக நம்மளே ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. எந்த அளவுக்கு அதை நியாயப்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் இந்த கை கால் உடைப்பதற்கு பொதுமக்கள் ஆகிய நாமளும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறோம். ஒரு குற்றவாளி கைது செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு கை கால் முறிஞ்சாதான் அப்பாடா ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில காவல்துறையின் மீது திணிக்கப்படுகிறது. காவல்துறையில் இருக்கும் நபர்கள் அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏன் இன்னொரு வகையில யோசிக்க கூடாது? எத்தனையோ ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. இவன் தான் குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்ண எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போடுற இடத்துல தான் அந்த என்கவுண்டர்ஸ் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நான் கேட்குற அந்த கேள்வி இதுதான். ஒருவேளை எந்த தவறுமே செய்யாத ஒரு நபர் சூழ்நிலையின் காரணமாக குற்றவாளி ஆக்கப்படுறாங்கன்னு வச்சுப்போம். மக்கள் கடைசி வரைக்குமே அவன் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி முடிவு பண்றதுனால பல கொந்தளிப்புகள் நடக்குது, பல போராட்டங்கள் நடக்குது. அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பொதுமக்களாகிய நம்ம நினைக்கிறதுனால ஒரு அப்பாவி பாதிக்கப்படுறான். தவறான நேரத்துல தவறான இடத்துல இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த நபர். இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டா இல்லை, உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதுக்குன்னு நம்மளால கடந்து போயிட முடியாது இல்ல. இது போன்ற நிகழ்வுகள் கட்டாயம் மாறணும்ல. ஒரு சில சட்டங்கள் ஒரு சில நபரோட இறப்புகளின் காரணமாக, ஒரு சில நபர்கள் அனுபவித்த துன்பங்கள் காரணமாக இயற்றப்படும். அந்த சட்டங்கள் அதன் பிறகு ஏற்படும் குற்றங்களை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவுல வழிவகுத்திருந்திருக்கும், மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கும். நிர்பயா கேஸ்ல நடந்த மாதிரி அதே மாதிரி லாக்அப் டெத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது சட்டங்கள் இயற்ற மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்தோட இந்த பதிவை இதோட முடிக்கிறேன். காவல்துறை இருப்பதனால தான் நம்ம இங்க நிம்மதியா இருக்கோம், அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அந்த காவல்துறை கண்காணிப்பதற்கும் ஒரு அமைப்பு வேண்டும். இது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் மட்டும் இல்ல, இது ஒரே ஒரு நபருக்கான ஒரே ஒரு உயிருக்கான நீதி மட்டும் இல்ல. ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரி சோல் சைலன்ஸ்ட் இன் கஸ்டடி.